ஆர்வத்தில் போட்ட விதை இப்போ பார்த்தீங்களா பாக்ஸு பூரா செடியாகவே இருக்குது. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இது என்ன செடின்னு பார்க்குறீங்களா? இதுதான் தக்காளி செடி. ஒவ்வொரு செடியும் பாருங்களேன் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. நான் எதிர்பார்க்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ செடி வரும்னு. இந்த பாக்ஸில் நான் மிளகாய் விதையும் போட்டு வச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். மிளகாய் செடியே இப்போ தெரிய மாட்டுது, அந்த அளவுக்கு தக்காளி செடி முளைஞ்சி வந்திருக்கு. பாருங்களேன், பார்க்கும் போதே எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்குன்னு. நான் தக்காளி விதை வாங்கலை ஃப்ரெண்ட்ஸ், சமையலுக்காக வாங்கின தக்காளியில் உள்ள விதைங்க தான் எடுத்துகிட்டு வந்து நான் இங்கே போட்டேன். நான் எதிர்பார்க்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ வருவாங்கன்னு. இப்போது இவ்வளோ செடியும் நான் வச்சு நான் எப்படி வச்சுருக்க போகிறேன்னு எனக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நான் வச்சுருக்கிற இடமே சின்ன இடம் தான், செடியை நம்ம வச்சுருக்க முடியாது. நீங்கள் யாராவது இங்கே இருந்தால் உங்களுக்காவது நான் கொடுத்துருவேன். உங்களுக்கு இந்த க்யூட்டான தக்காளி செடி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டாட்டா, பாய்.